ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புனரிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பிடி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது சிம்பிளான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ஐட்டம் தாங்க. இதுக்கு 2 கப் அளவுக்கு அரிசி மாவும் 1 கப் அளவுக்கு வெல்லமும் இருந்தால் போதுங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு நான் கடையில் வாங்கின அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பேனில் 2 கப் அளவுக்கு அரிசி மாவை சேர்த்துக்கலாம். இந்த அரிசி மாவை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்படி வறுக்கிறதுனால மாவில் இருக்கிற பிசுபிசுப்பு தன்மைலாம் போயிடும். இப்போ இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்படி கையில் எடுத்து பார்த்திங்கன்னா கையில் பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும். அந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும். இப்போ இதை நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கொழுக்கட்டைக்கு நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே பேனில் 1 கப் அளவுக்கு வெல்லத்தை சேர்த்துக்கிறேன். இப்போ வெல்லம் கரையிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ 2 கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. இனிப்பு சரியாக இருக்கும். இப்போ வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வாசனைக்காக 2 ஏலக்காவை இடித்து சேர்த்துக்கலாம். இந்த மாவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய் சேர்க்கறதுனால மாவு நல்லா சாஃப்டாகவும் நல்லா வாசமாகவும் இருக்கும். அரை மூடி தேங்காவை நல்லா துருவி எடுத்துருக்கேன். இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ கரைச்சி வச்சுருக்கிற இந்த வெள்ளைப்பாகை இதில் சேர்த்துக்கிறேன். முதல்ல எல்லா பாகையும் சேர்த்துறாதீங்க, அப்புறம் இலகி போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக தேவைப்படும் போது வெள்ளைப்பாகை சேர்த்துக்கணும். இதை நல்லா கலந்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மாவில் பாகு கம்மியாக இருக்குது. இப்போ கொஞ்சமாக இந்த வெள்ளைப்பாகை சேர்த்துக்கிறேன். இப்போ கொழுக்கட்டை மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாவு நம்ம பிடிச்சு எடுத்துக்கலாம். கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. அப்போ தான் மாவு ஒட்டாமல் வரும். இப்போ ஒரு சின்ன உருண்டையாக எடுத்து உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி 4 விரலும் பதிகிற மாதிரி நம்ம பிடிச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சு எடுத்துக்கணும். இப்போ எல்லா மாவையும் இந்த மாதிரியே பிடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாத்திரத்தில் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக வச்சு இந்த மாவை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லா மாவையும் சேர்த்தாச்சு. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆவியில் வேகட்டும். இப்போ நம்மளோட சூப்பரான பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ
இப்போ பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை வந்து பூ போல் வெந்திருக்கு பாருங்கள். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. பசித்து ருசித்து சாப்பிடுங்க.